ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 247. இங்கு துரியோதனின் சதி திட்டம் காண்போம். முன்பு ஒரு சமயம் எளிதில் தீ பிடிப்பதற்காக வாரணாவதம் என்ற இடத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பாண்டவர்கள் தங்குவதற்காக துரியோதனன் அரக்கு மாளிகை ஒன்றை கட்டினான். அந்த மாளிகையில் பாண்டவர்கள் வசிக்கும் பொழுது இரவோடு இரவாக அந்த மாளிகை தீக்கு இரையாக்கவும் அப்போது பாண்டவர்கள் இறந்து போக வேண்டும் எனவும் கௌரவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். பாண்டவர்கள் வாரணாவதம் செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். துரியோதனின் சூழ்ச்சியை பாண்டவர்கள் அறிய கிடையாது. பாண்டவர்கள் கிளம்பும்போது தர்ம புத்திரரை விதுரர் தனியாக அழைத்தார். ஓ தருமனே, நெருப்பானது மனிதனையும் மரங்களையும் அழிக்கும் வல்லமை உடையதுதான். ஆயினும் பூமிக்கு அடியில் வலையினுள் வசிக்கும் எலியை நெருப்பு தீண்டாது. காட்டில் வசிக்கும் முள்ளம் பன்றியானது காட்டுத்தீ பரவும் காலத்தில் தன்னை காத்து கொள்ள பூமிக்கு அடியில் குகை தோண்டி அதற்குள்ளே சென்று வாழும். இரவு நேரங்களில் தாரைகளின் துணை கொண்டு திசையறிந்து வழி நடக்க வேண்டும் என சில நீதிகளை மறைமுகமாக கூறினார். அறிவில் சிறந்த தர்மபுத்திரர் விதுரர் கூறியவற்றை புரிந்து கொண்டார். அவருடைய அறிவுரையை ஏற்று நடப்பதாக கூறி எல்லோரிடமும் விடைபெற்று வாரணாவதம் வந்து அடைந்து விட்டார்கள். தர்ம புத்திரர் இடம் குந்தி விதுரன் கூறியதை என்ன என வினவினால், வாரணாவதத்தில் நாம் வசிக்கும் காலத்தில் நமக்கு தீயினால் ஆபத்து நேரிடும் எனவும் அதிலிருந்து நாம் தப்பித்து செல்லும் வழி பற்றியும் சூசகமாக விதுரர் தெரிவித்தார். அதை நான் புரிந்து கொண்டேன் என தருமர் கூறினார். அரக்கு மாளிகைக்கு சென்றதும் தர்மபுத்திரர் விதுரரின் நீதியில் பொதிந்திருந்த யோசனையை செயல்படுத்தல் ஆனார். பூமிக்கு அடியில் ஒரு குகைப்பாதை அமைக்க விதுரரும் ஏற்பாடு செய்துவிட்டார். பின்பு தீ வைக்கப்பட்ட அந்த அரக்கு மாளிகை எரிந்தபோது பாண்டவர்கள் குகையின் அந்த வழியே தப்பிவிட்டார்கள். பின்பு இரவு முழுவதும் நடந்து ஒரு காட்டை அடைந்து விட்டார்கள். இடும்பன் என்ற அரக்கன் இடும்பவனத்தை ஆண்டு வந்தான். பாண்டவர்கள் வாரணாவதத்திலிருந்து தப்பி இடும்பவனத்தை வந்து அடைந்து விட்டார்கள். பசியும் தாகமும் மிகுந்ததால் அனைவரும் களைத்து மரத்தடியில் அமர்ந்தார்கள். பீமன் புசிப்பதற்கு பழங்களும் பருக நீரும் கொண்டு வருவதாக கூறிவிட்டு வனத்தின் உட்பகுதிக்கு சென்றான். இடும்பன் மனித வாடையை நுகர்ந்து தன்னுடைய சகோதரி கிடும்பியை அழைத்தான். கிடும்பி மனித வாடை வீசுகின்றது, யாரோ காட்டிற்குள் வந்து இருக்கின்றார்கள், நீ சென்று அவர்களை கொன்று வா என கூறி அனுப்பினான். கிடும்பி அரக்க வடிவினை மாற்றி அழகான பெண் உருவம் கொண்டு மனிதர்களை தேடிச் சென்றாள். அப்போது அவள் பீமனை கண்டாள். பீமனின் தோற்றத்தைக் கண்டு மயங்கி அவனை திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் பீமனோ அவளை மணக்க விரும்ப கிடையாது என கூறினான். இருவரும் வாதம் புரிந்து கொண்டு இருந்தார்கள். கிடும்பி சென்று வெகு நேரமாயிற்றே என கிடும்பன் அவளை தேடி வந்தான். பீமனை கண்டதும் கிடும்பன் கடும் கோபம் கொண்டு அவனுடன் யுத்தம் செய்யலானான். இருவருக்கும் இடையில் கடுமையான யுத்தம் நடைபெற்றது. முடிவில் கிடும்பன் மாண்டு போனான். பீமனை தேடிக்கொண்டு பாண்டவர்களும் தாய் குந்தியும் வந்தார்கள். மாண்டு கிடக்கும் கிடும்பனை கண்டார்கள். அருகில் சோகத்துடன் இருந்த கிடும்பியும் உற்று நோக்கினார்கள். கிடும்பியின் வேண்டுகோளை ஏற்று அவளை மணக்கும்படி குந்தியும் சகோதரர்களும் கூறிய பின்பு பீமன் அவளை மணந்து கொண்டான். இப்பொழுது பீமனுக்கும் கிடும்பிக்கும் பிறந்த மகன் கடோர்கஜன் ஆவான். பின் நாட்களில் குருச்சேத்திர போரில் கடோர்கஜன் பாண்டவர்களுக்காக பெரிய
மலை போன்ற உருவத்தில் கௌரவர்கள் இடத்தில் போர் புரிந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு சமயம் பாண்டவர்கள் வனவாச காலம் ஏகச்சக்கரம் என்ற நகரத்தில் பாண்டவர்கள் ஒரு அந்தணரின் இல்லத்தில் தங்கினார்கள். பாண்டவர்களும் அந்தணரில் போல் வேடம் தரித்தார்கள். தினந்தோறும் அவர்கள் பல வீடுகளில் உணவு பெற்று அதை உண்டு வாழ்ந்தார்கள். பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டில் உள்ளோர் ஒரு நாள் பெருங்குரலில் அழுது கொண்டு இருந்தார்கள். அழுகுரல் கேட்டு குந்தி அவர்களிடம் சென்று ஏன் அழுகிறீர்கள் என விசாரித்தாள். அப்பொழுது அந்தண குடும்பத்தின் தலைவன் அழுகையை அடக்கிக் கொண்டு குந்தியிடம் தங்களுடைய துன்பத்தின் காரணத்தை கூறினான். இந்த நகரத்தை அடுத்த வனத்தில் பகாசுரன் என்றொரு அசுரன் இருக்கிறான். அவன் தினமும் நகர மாந்தர்களை பிடித்து கொன்று தின்று வந்தான். அவனுடைய தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக நகர அதிகாரிகள் பகாசுரனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதன்படி பகாசுரன் நகரத்திற்குள் வரக்கூடாது. அவனுக்கு தேவையான உணவு வகைகளுடன் வீட்டிற்கு ஒருவர் வீதம் அவனை தேடிச் செல்ல வேண்டும். இன்று எங்கள் வீட்டின் முறை. பகாசுரனுக்கு உணவாக யார் போவது என இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார் அவர். குடும்ப தலைவனின் மொழிகளை கேட்டு குந்தி மனமிறங்கி அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை பகர்ந்ததுடன் தன்னுடைய யோசனை கூறினாள். ஓ, எனக்கு 5 மகன்கள் உள்ளார்கள். அவர்கள் வீமன் தேகபலம் மிக்கவன். நாங்கள் தங்குவதற்கு இடமளித்து நீங்கள் உதவி வருகின்றீர்கள். உங்களில் ஒருவனாக வீமனை பகாசுரனிடம் அனுப்புவோம். அவன் அசுரனை வென்று எல்லோருடைய துயரத்தையும் தீர்த்து விடுவான் என்றாள். குந்தியின் யோசனை ஏற்று வீமன் பகாசுரனை தேடிச் சென்றான். இருவருக்கும் யுத்தம் நடைபெற்றது. முடிவில் அசுரனை அழித்துவிட்டு வீமன் ஏகச்சக்கர நகரம் வந்து சேர்ந்தான். எல்லோருடைய போற்றுதலையும் பெற்று கொண்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.